Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தவணை பொடி தான் பார்க்க போறோம். இட்லி, தோசை, ரைஸ் கூட நல்லெண்ணெய் ஊத்தி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்டுமே நான் இந்த கப் அளவுல தான் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கப்புக்கு 1/4 கப் எடுத்துக்கோங்க. முழு மல்லி 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப், கடலை பருப்பு 1/4 கப், முழு உளுந்து 1/4 கப், கருப்பு உளுந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். 1 கப் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, 7 காஞ்ச மிளகாய், 1 முழு பூண்டு. சின்னதா இருக்கனால நான் 1 எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பாதி தேங்காய், உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமா வர வரைக்குமே நல்லா வறுத்துக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ட்டையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்க கூடாது. எண்ணெய் ஊத்துனா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். தனித்தனியா எல்லா இன்கிரீடியன்ட்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. கடலை பருப்பு இதுவுமே பொன்னிறமா வர வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. பொன்னிறமா வந்துடுச்சு. இதை உளுந்து வச்சிருந்த பிளேட்லயே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பொடி பண்ண போறோம், அதனால ஒரே பிளேட்லயே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவுமே பொன்னிறம் வர வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். காஞ்ச மிளகாவையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. முழு மல்லி நல்லா செவக்க வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. பாதி தேங்காய், பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கரண்டியை வச்சு புளியை இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமா வரட்டும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை கையில எடுத்து பார்த்தா முறுமுறுன்னு இருக்கணும். எல்லா சாதனமும் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஒரே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல அரைச்சனால கொஞ்சம் சூடு இருக்கும், அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 3-4 மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். ஈரம் இல்லாத ஸ்பூன் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. லைட்டா புளிப்பு சுவையோட ரொம்பவும் டேஸ்டான மகமன் மணக்கிற தவணை பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.